வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் பென்ஷன் அமௌண்ட்டை நம்மளோட மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அதுவும் யூமேங் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக எப்படி நம்ம கிளைம் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாகவே நம்ம பிஎஃப் அமௌண்ட்டை ரெண்டு விதத்தில் கிளைம் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் மூலமாக லாகின் பண்ணி நம்ம கிளைம் பண்ணுறது, அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மூலமாக நம்ம வந்து கிளைம் பண்ணுறது. இந்த ரெண்டில் எது வந்து ஈஸியான வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் மூலமாக போகிறது தான் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, என்ன ப்ரொசீஜர், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ஈஸியான வழி வந்து பார்த்தீங்கன்னா யூமேங் அப்ளிகேஷன் தான். இதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது நீங்கள் வெப்சைட் மூலமாக லாகின் பண்ணி பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூஏஎன் வேணும், அதுக்கப்புறம் அதோட பாஸ்வேர்டு கண்டிப்பாக வேணும், அதுக்கப்புறம் ஓடிபி என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறம் தான் லாகின் ஆகும். இது நீங்கள் யூமேங் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டெலாம் என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே லாகின் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 4 ஸ்டெப் தான் வரும், அதுவும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்படிங்கிறத இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக பென்ஷனை வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, பிஎஃப் பணத்தை ஒதுக்கி வச்சுட்டு பென்ஷனை மட்டும் நான் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளைம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அந்த மாதிரி கிளைம் பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 19 அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து எடுக்கணும். இந்த ஃபார்ம் நம்பர் 19 அப்படிங்கிறதுல எம்ப்ளாயி ஷேர் ப்ளஸ் எம்ப்ளாயர் ஷேர் வந்து வரும். ஸோ இதை வந்து கிளைம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பென்ஷனை கிளைம் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா தான் நான் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19, அதுக்கப்புறம் 10C வந்து கிளைம் பண்ணுங்கள். ஸோ இப்படி கிளைம் பண்ணால் தான் உங்களுக்கு செட்டில் ஆகும். 19 கிளைம் பண்ணாமல் டேரெக்டாக 10Cக்கு போனீங்கன்னா அது 100% ரிஜெக்டட் ஆகும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு பர்சனுக்கு கிளைம் பண்ணி கொடுத்ததுல ஃபார்ம் நம்பர் 19 செட்டில் ஆயிடுச்சு, 10C ரிஜெக்டட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு நான் 10Cயை வந்து மறுபடியும் ரீஅப்ளை வந்து பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து அதை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூமேங் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட லிங்க்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பரை போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆல் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் பிஎஃப் சர்வீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணலாம். இதில் வந்து இபிஎஃப்ஓ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லியே வரும். ஸோ இதை வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டைம் எடுத்து வச்சதுனால எனக்கு ரீசெண்டாக ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன்லேயே எனக்கு வந்து காமிச்சிடும். ஸோ இதை ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா ரீசெண்டாக யூஸ் பண்ண சர்வீஸ் அதுலேயே வந்து காமிக்குதா. ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்புக்கை வியூ பண்ணி பார்க்க போகிறீங்களா, இல்லை வந்துட்டு ஸ்கீம் சர்டிஃபிகேட் மூலமாக ஃபார்ம் நம்பர் 10C, அதாவது லாஸ்ட் கம்பெனிக்கு முந்தின கம்பெனியில் உள்ள பிஎஃப் பென்ஷனை வந்து எடுக்கிறதுக்கு பேர் ஸ்கீம் சர்டிஃபிகேட் 10C அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்கீம் சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நம்ம அந்த 10Cயை கிளைம் பண்ண முடியும். ஸோ அதை கிளைம் பண்ண போகிறீங்கன்னா இது. அடுத்தது வந்து ரைஸ் கிளைம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ உங்களோட யூஏஎன் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட்லாம் என்ட்ரு பண்ண சொல்லாது. அதுக்கு பதிலாக உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். உங்களோட யூஏஎனோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபியை மட்டும் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஜ் வந்து லாகின் ஆயிருச்சு. அடுத்தது வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல பாக்ஸ் எம்டியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அக்கௌண்ட் நம்பர் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் லாஸ்ட்டாக எந்த பேங்க் அப்டேட் வந்து பண்ணிக்கிங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டேன். இந்த பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்கை லிங்க் பண்ணோம் அப்படிங்கிறது தெரியலனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்தியன் பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் தான் நம்ம உள்ள லிங்க் பண்ணிக்கோம் அப்படிங்கிறத. ஸோ இப்போ அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மெம்பர் ஐடியில் உள்ள அமௌண்ட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு சில 2 மெம்பர் ஐடி 3 மெம்பர் ஐடியில் ஒர்க் பண்ணிப்பாங்க. அதாவது 2 கம்பெனி இல்லை 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா எப்போவுமே லாஸ்ட் மெம்பர் ஐடியை
தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கு ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதனாலையும் கூட ரிஜெக்டட் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட் மெம்பர் ஐடியை செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரே ஒரு மெம்பர் ஐடி, அதாவது ஒரே ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மெம்பர் ஐடி தான் காமிக்கும். ஸோ இப்போ ஒரே ஒரு கம்பெனியில் தான் இவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த மெம்பர் ஐடியை இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸை இங்கே என்ட்ரு பண்ண சொல்லும். அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேரக்டர் எதுவுமே உள்ள வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு டாட்டு, செமிகோலன், ஸ்லாஸு அந்த மாதிரி எதுவுமே என்ட்ரு பண்ணக்கூடாது. உங்களோட டோர் நம்பர் 1/230 அப்படின்னு இருக்குதுன்னா நம்பர் 230 அப்படின்னு மட்டும் என்ட்ரு பண்ணுங்கள். அப்புறம் நார்த் ஸ்ட்ரீட், அப்புறம் வந்துட்டு உங்களோட ஊர் பேர், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிளைமை வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் அதை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு கேட்குதா, இந்த இடத்துல நம்மளுக்கான கிளைம் ஃபார்மை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஃபார்ம் நம்பர் 19 and 10C இந்த ரெண்டு ஃபார்மே நமக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளோட கம்பெனியில் வந்து எக்ஸிட் ஆகிட்டு நமக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணிட்டாங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு அப்டேட்டட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 31 சேர்த்து காமிக்கும். ஸோ அட்வான்ஸும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 19 கிளைம் பண்ணிட்டோம். அதனால் இதை வந்து மறுபடியும் அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ டேரெக்டாக நான் 10Cயை செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஃபுல் கிளைமுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மை கிளைம் பண்ணுங்கள், அடுத்தது தான் இந்த ஃபார்மை கிளைம் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார்ம் நம்பரை செலக்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 10Cயை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது கீழே 2 டிக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து டிக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து டிக் பண்ணியாச்சு. டிக் பண்ணி விட்டுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஆப்ஷன் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ உடனே அதவே கிளிக் பண்ணிடாதீங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு கொடுக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஜெனரேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை க்ளோஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஓடிபி என்ட்ரு பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ சப்மிட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கிளைம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிடுச்சு. இவ்வளோ தான். இது நீங்கள் சிஸ்டம் மூலமாக பண்ணுறீங்க, அதாவது வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணணும், அப்புறம் வந்து ஓடிபி கேட்கும், அப்புறம் ஓடிபி என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கிளைம் ஃபார்ம் அதில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணணும். அப்படி 1 by 1 வந்து போகும். அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசாக இருக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். அதை பற்றி நம்ம நிறையவே வீடியோஸ் போட்டிருக்கோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்பு தான். அதில் கேட்குற கொஸ்டினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணி டக்குன்னு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சப்மிட்டட் ஆயிரும். இப்போ வந்து ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸை காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10C வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிடுச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி 10C வந்து நமக்கு ரிஜெக்டட் ஆயிருந்து. ஸோ அந்த ரீசனை சரி பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் 10C வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஃபார்ம் நம்பர் 10C அப்படின்னு சொல்லக்கூடிய பென்ஷன் அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் இன்னும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். கிளைம் பண்ண போகிறவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.